கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை நிகழ்ச்சியிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 46:7 சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்த அடைக்கலமானவர் இல்லையா? டு தி ஹையஸ்ட், ஒரு உயர்ந்த ஒரு இடம் இல்லையா, அடைக்கலாம் இல்லையா? சின்ன பிள்ளைங்க வீட்டில் விளையாடும் போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இங்கே போய் எங்கேயாவது தெரியாத இடத்துல ஒளிஞ்சிப்பாங்க. சில பிள்ளைங்க மாடி மேலே ஏறி ஒளிஞ்சிப்பாங்க இல்லையா? கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் அது பரனுக்கு மேலெல்லாம் ஏறி ஒளிஞ்சிப்பாங்க, அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு செக்யூர்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க விளையாடுவாங்க. அது உயர்ந்த ஒரு இடம் இல்லையா? நம்ம தேவனுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவருடைய செட்டையில் மறைவில் போயிட்டோம், அவருடைய செட்டையில் மறைவு கீழே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை விட பாதுகாப்பு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எத்தனையோ பாதுகாப்பு பார்க்குறோம் இல்லையா? நம்முடைய பிரதமர், ஜனாதிபதி, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இசட் பிரிவு அப்படின்னு சொல்லி நிறைய பல அடுக்கு பாதுகாப்பு அவர்களுக்கு இந்த தேசத்தில் உண்டு. ஆனால் கர்த்தர் அதை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய சட்டலின் மறைவில் உயர்ந்த ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். அதுக்கு ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? அது எப்படி நம்மளுக்கு ஊர்ஜிதமாகும் தெரியுமா? யாக்கோபின் தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்குள்ள அந்த விசுவாசம் வரும். எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அந்த பாதுகாப்பு உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறதான ஒரு பாதுகாப்பு. ஏதோ அங்கே ரோட்டில் போகிறவர் மாதிரி அப்படியான ஒரு இது கிடையாது. எப்போ எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும், எப்படி விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி பயப்படுகிற பயம் கிடையாது. அவருடைய செட்டையில் மறைவில் உயர்ந்த ஒரு அடைக்கலம். ஒரு நாளும் சத்துரு கிட்ட வர முடியாது. அவர் நம்மோடு இருக்கும்போது, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும்போது, அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் நாம் இருக்கும்போது சத்ரு நம்மை நெருங்க முடியாது. ஒரு சேதமோ நம்மையோ நம்ம குடும்பத்தையோ நம்ம தொழிலையோ எதையும் அது அணுக முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி. இந்த உயர்ந்த அடைக்கலத்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கு தருகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை தயவு கூடந்து உடைய நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இப்படியான ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை வைத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து அவர் பாதுகாப்பாராக. ஆமென்.